ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்து மசாலா வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மட்டன் குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இது ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா கடையில் எந்த மசாலாவும் வாங்காமல் நம்ம வீட்டிலே நம்மளே உடனுக்குடனே இப்போ பண்ணி அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மட்டன் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கறியுமே நல்லா ஜூஸியாக வெந்திருக்கு பாருங்கள். குழம்புமே அவ்வளோ டெம்டிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் கிடைக்கும். எப்படி பண்ணலாங்க பார்க்கலாமா? இதுக்கு வந்து கல்பாசம் எடுத்துக்கோங்க. இது கூட பட்டை சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் 3 சேர்த்துருக்கேன். அடுத்து மல்லி, அன்னாசிப்பூ, கிராம்பு, மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்து பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து சீரகம், மிளகு, அடுத்து சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனு. நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் இந்த குழம்பு பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 கிலோ கறிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயே இன்னொரு மடங்கு அதிகமாக பண்ணிங்க மசாலா வறுத்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறேன், அதனால் மசாலா கம்மியாகவே போடுறேன். இதுதான் மசாலா. இதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இது நல்லா ட்ரையாக பவுடர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த மசாலா வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து வெங்காயம் தனியாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் போட்டு வதக்குங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். மட்டன் குழம்புக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1/4 கிலோ கறிக்கு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகமாக பண்ணுன்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட போட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு வதக்கு எண்ணெயிலே வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நான் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். எப்படி மிக்சியில் தண்ணி ஊற்றி தான் அரைப்போம், அதனால் நான் இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக தண்ணி ஊற்றிட்டேன். இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது மசாலா வந்து நம்ம கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டோம். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே கலந்து அரைக்கிறோம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடாய் கழுவிட்டு அடுத்து வந்து இதே பாத்திரத்தில் நான் பண்ணுறேன். நீங்கள் வேறு பாத்திரம் வச்சு பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நல்லா கறியை கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ மட்டன் வந்து சேர்த்துட்டோம். மட்டன் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா திரண்டு வரணும், அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. லைட்டாக இது கூட உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு சேர்க்கையில் நல்ல கறி வந்து நல்லா திரண்டு வரும். இப்போ இந்த கறி திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றிக்க போகிறோம். இது கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மூடி வச்சுருவோம். இது ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ கறி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ கறி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பேஸ்ட்டு வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு. இதில் நான் வந்து எந்த ஒரு மசாலா, தனிப்பட்ட மசாலா நான் எதுவுமே சேர்க்கல. கம்ப்ளீட்டாக வீட்டில் நான் அரைச்சி வச்ச மசாலா தான். குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்காக இருக்கட்டும், பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மட்டன் குழம்பு வந்து வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்குங்க. கருவேப்பிலை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாதத்தில் இதை போட்டு பரட்டி சாப்பிட போகிறோம். இப்போ வந்து கறி வந்து நல்லா ஜூஸியாக நல்லா ரிச்சாக இருக்குது. குழம்புமே நல்ல மணமாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம அரைக்கிற பொடியை விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இந்த மாதிரி பண்ணும்போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
இப்போ பாருங்கள் கறி வந்து நல்லா பஞ்சு போல் வெந்திருக்குது. நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் அரைச்சி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.